இந்த ஆடுன்னு பாத்தீங்கன்னா தலையத்து போடாதுண்ணே. ஓகேண்ணே. தலையத்துல 2 கிடாமரி 2 கிடாமரி போட்டு நல்லா வால்ச்சனும் நல்ல குட்டி வளர்ப்புல மெயின் ஆடுனே. சூப்பர். பால் சரம் மெயினா இருக்கு. இப்படி ஆடு தான் செலக்ஷன் பண்ணி வாங்க. ஆமா, தலைவைப்புல இந்த மாதிரி குட்டி வளர்ப்புல ஆடு இதானே. ஓகே. இந்த மாதிரி பால் சத்தை பார்த்து வாங்கணும். வாங்கணும் குட்டி வளர்ப்பு மெயினா இருக்கும். பால் சத்தான ஆடுனே. பால் சத்தான ஆடு. ஆட பாருங்க, இது பிள்ளைங்க யாரும் நம்ப மாட்டாங்கண்ணே. அந்த அளவுக்கு மெயினா இருக்கும்ண்ணே. ஜம்முன்னு வளர்த்துருக்கு. குட்டி வளர்ப்புல ரொம்ப மெயினான ஆடு. ஆனா 2 கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. இது வந்து மாப்பிள்ளை கடைக்கு அப்படியே வச்சுக்கலாம்ண்ணே. ஜம்முன்னு இருக்குண்ணே. இது வந்து புளியம்போரு. தூண் மாதிரில இருக்குண்ணே. ஆமா, காலைக்கு ஊக்கம் நல்ல கிடா சேர்ந்துருக்கு. அப்படிதான் நல்ல கிடாய். இந்த மாதிரி கிடாய் போடுவோம்ண்ணே. இந்த மாதிரி கிடாய் போடும்போது குட்டி இந்த மாதிரி இறங்கும். ஜம்முன்னு இருக்கும். ஆமா, அதுதான் கரும்போட ஆட்டுக்கு புளியம்போரு கிடாய் போடலாம். போட்டோம்னா குட்டி இந்த மாதிரி நல்லா நங்கூரமா இருக்கும். நங்கூரமா இருக்கும். ஆமா, ஆடான சின்ன ஆடா இருந்தாலும் குட்டி சூப்பரா வருதுண்ணே. ஆமா, தலையத்து குடால் தானே. குடால் தானே. என்ன ஆடா பெரிய ஆடாயிரும். இன்னும் வளரணும் இல்ல. இன்னும் ஆடா என்ன முத்தும் இல்ல. ஓகேண்ணா. ஓகே. அப்புறம் தான் உண்டாகும் ஆடு. ஓகே. இப்போ வந்து குட்டி வளர்ப்புல மெயினா இருக்கும். ஆமா, இப்படி நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமா, அதுக்காக தான் 2000 பார்த்து வாங்கி